ஜிம் டைம் போகலாமா? போல் நம்ம எப்பயுமே இந்த ஜிம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்டியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்டியோ பண்ணுங்கள். ஸோ கார்டியோ வந்து நான் வந்து ட்ரெட்மில் இன்க்ளைனில் தான் நடப்பேன். இப்போ இன்க்ளைண்ட் 8 நடந்துகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஓவர் ஆக போகுது. 150 கேலரிஸ் பர்ன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் நான் வந்து 20 மினிட்ஸ் பண்ணுவேன். டோட்டலி 40 மினிட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 40 மினிட்ஸ் முடிய போகுது. 300 கேலரிஸ் பர்ன் ஆகிருக்கு. ஃபைனலாக ஒரு 40 மினிட்ஸ்க்கு நம்ம த்ரெட்மில்லில் ஒர்க் பண்ணிட்டோம். அதாவது எல்லாமே யூ ஹேவ் டு டேக் இட் ஸ்லோ. அதாவது நான் இப்போ இன்க்ளைண்டாக 8 நடக்கிறேன்னா நான் இன்க்ளைண்டாக 2 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து தயவு செஞ்சு அவசரப்பட்டு இல்லை ஓவர் நைட்டில் யாராலையும் ஒவ்வாமல் ஆக முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பான ஒரு தூண்டுதல்லையோ ஒரு அவசரத்துலையோ ஒரு வேகத்துலையோ போயிடாதீங்க. டேக் இட் ஸ்லோ. அதுவும் 30+ லேடிஸ் ஆகிட்டிங்கன்னா நமக்கு மசில் ஸ்ட்ரென்த் ரொம்ப 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 முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பாடியை மூமெண்ட்டில் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து கிராஜுவலாக ஸ்லோவாக தான் போகணும். இப்போ நான் வந்து இன்க்ளைண்டாக ஒரு 8லையும் ஒரு 40 மினிட்ஸ்லேயே நடக்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு இன்க்ளைண்டாக ஒரு 2 3 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நடங்க. அதுக்கப்புறம் நார்மலாக உங்கள் இதை வச்சு இன்க்ளைண்ட் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் நடங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்குன்னு பயங்கரமாக கால் வலிக்கும், முட்டி வலிக்கும், குதிங்கால் வலி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. பொறுமையாக டேக் இட் ஸ்லோ பட் டேக் இட் ஸ்டெடிலி. இப்போ நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து நம்ம வெயிட்ஸ் காமிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து பயங்கர ஹெவி வெயிட்ஸ் லேடிஸை யூஸ் பண்ணுறாங்க. என்னால் அதெல்லாம் முடியாது. நான் வந்து ஆக்சுவலாக 1 kg யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 kgs யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 5 pounds 2.5 kg கிட்ட இந்த மாதிரியான வெயிட்ஸ் தான் இப்போ நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ணுறோன்னு. மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுடைய ஷோல்டர் மசில்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் தரும், டோன் பண்ணுவங்களை. ஸோ வந்து இது வந்து ஒரு 10-10 ஒரு 4 செட்டாவோ 5 செட்டாவோ உங்களால் உங்களோட என்டூரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட்டு செட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. அடுத்த ரீலில் இன்னொன்று பார்க்கலாம்.